இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநில அரசாங்கத்தோட நிர்வாகத்தன்மையை பத்தி குறிப்பிடுது. சரிங்களா? மாநில அரசாங்கத்தோட நிர்வாகத்தன்மை. அந்த நிர்வாகத்தன்மையை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையுது, ஏன் அப்படி நிர்வாகத்தன்மையை படுத்தினா, ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மாநில நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட அரசாங்கம் எப்படி செயல்படும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரியும் தானே? தெரிஞ்சுக்கலாம் தானே? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாநில நிர்வாகம் அப்படின்றது அதை பத்தி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லலாம். 6வது பகுதியில 153 முதல் 167 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே என்ன சொல்லும், மாநில நிர்வாகத்தன்மையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல்ஸா இருக்கா இல்லையா? இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு 3 தூண்கள் இருக்கு. தெரியும் தானே? 3 தூண்கள் இருக்கு. கரெக்டா தெரியும்ல? அந்த தூண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்வாகம், இன்னொன்னு சட்டமன்றம், 3வது நீதித்துறை, 4வது துறை ஒண்ணு இருக்கா இல்லையா? அது என்னது? என்ன புரியல? கிடையாது. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 4வது தூண் ஒன்று இருக்கு, மீடியா. சரிங்களா? அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 3 தூண்கள் நிர்வாகம் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு, அதுக்கப்புறம் என்னது, நீதித்துறை இருக்கு, கடைசியாக இருக்கக்கூடியது என்னது, மீடியா. உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆமா. அது குறிப்பிட தேவையும் கிடையாது. அந்த 4வது தூண் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது என்னது, ஆட்களுக்கு ஏத்தாப்புல மாறிக்கொண்டே இருக்கு. அதனால அது என்ன சொல்ல மாட்டாங்க, எடுத்துக்கிற மாட்டாங்க. எதை எடுத்துக்கிற மாட்டாங்க? அது மீடியாவை எடுத்துக்கிற மாட்டாங்க. யார் ஆளுங்கட்சியாக இருக்கார்களோ அவர்களுக்கு ஏற்றால் கூட மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் என்னது, மீடியா. அதனால அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை எடுத்துக்கறல. இப்ப உங்களுக்கே தெரியும், நார்மலா பார்த்தா தெரியும் தானே? சரி. அப்ப நம்மளோட மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரு இது நிர்வாக தலைவராக இருப்பாங்க, இல்ல பெயரளவு நிர்வாக தலைவராக இருப்பாங்க, அல்லது ஏன்னா நீதித்துறை எப்படி தனிச்ச அமைப்பா, இல்ல அரசாங்கத்தோட ஒன்றிய அமைப்பா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எதுல பார்க்கலாம், நம்மளோட மாநில நிர்வாகத்துல பார்க்கலாம். அப்ப அந்த மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு, ஆர்டிகல் 153 முதல் 167 வரைக்கும். எத்தனாவது பகுதியில இருக்கு? 6வது பார்ட்ல இருக்கு. அதான் அந்த PAS சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? PAS என்னது, எஸ் என்பது எங்க இருந்து எடுத்தாங்க, இந்த நிர்வாகத்தன்மையையும் ஆளுநர் இந்த மாதிரி முறைகள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க எடுத்தாங்க, கனடால இருந்து எடுத்தாங்க. எங்க இருந்து எடுத்தாங்க? கனடால இருந்து எடுத்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல முக்கியமான ஒரே தலைவர் யாராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப நம்மளோட அரசாங்கத்துல சொல்ல போனோம்னா மொத்தமாகவே பார்லிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது நம்மளோட மத்திய அரசாங்கத்தை பற்றி படிக்கும் போது, அதோட நிர்வாகத்தன்மையை பற்றி படிக்கும் போது எங்க இருந்து எடுத்ததாக பார்த்தோம், அமெரிக்கா. சரிங்களா? அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டதாக நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆனா இதை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம், மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து எடுத்தாங்க, கனடால இருந்து எடுத்துக்காங்க. ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்க முக்கியமான ஒரு ஆளாக யார் திகழ்றா, ஆளுநர் திகழ்றாரா இல்லையா? ஆனா அதற்கு முன்பாக இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 153 ஆர்டிகல் இருந்து எத்தனை, 162வது ஆர்டிகல் வரைக்கும் யார் இருக்கா, ஆளுநர் இருக்கு. அந்த ஆளுநரை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளாக இருக்கு, அவர் என்னென்ன பண்றாரு, என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படின்றது. அதே போல முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 163 மற்றும் 164வது ஆர்டிகல் அவரை பற்றி குறிப்பிடுது. அமைச்சரவை குழுக்களை பொறுத்த வரைக்கும் 163 மற்றும் 164வது ஆர்டிகல் அமைச்சரவை குழுக்களை பற்றி குறிப்பிடுது. அதை தவிர்த்து மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடக்கூடியது எது, 165 அப்படின்றது நல்லா தெரியும். தலைமை வழக்கறிஞர் வேற, மாநில தலைமை நீதிபதி வேற. சரிங்களா? தலைமை வழக்கறிஞர் வேற, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர, தலைமை வழக்கறிஞர். தலைமை நீதிபதி வேற, அதாவது ஹைகோர்ட் நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தலைமை வழக்கறிஞர். வழக்கறிஞர் அந்த அரசு வழக்கறிஞர், ஒரு மாநிலத்தின் அரசு வழக்கறிஞர் அப்படின்றது சொல்லி. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இங்க அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அங்க என்னது, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் 75வது ஆர்டிகல்ல இருந்து வரும். சரிங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் 165.
மாநிலத்துக்கு பொறுத்த வரைக்கும் 125, சென்ட்ரலுக்கு பொறுத்த என்னது 75. அந்த ஆர்டிகல் இருந்து வரும். அது நம்ம மாநில இது மத்திய நிர்வாகத்தன்மையை பார்க்கும்போது பார்க்கணும். நம்ம பார்லிமெண்டரி பார்த்துட்டோம், எது பார்க்கல இன்னும் இத சட்டமன்றங்கள் பார்த்துட்டோம், ஆனா எது பார்க்கல நிர்வாகத்தன்மையை பார்க்கல. அதனால பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன சட்டத்துறைகள் இருக்கு, சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னா 168வது ஆர்டிகல் 112வது ஆர்டிகல் வரைக்கும் சட்டத்துறைகள் இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம 2 தான் பிரிச்சிருக்காங்க, சட்டப்பேரவை, இது கீழே மேலவை அப்படின்ற மாதிரி 2 தான் பிரிச்சிருக்காங்க. அந்த இது பிரிச்சது வச்சது நான் சொன்னோம். தமிழகத்துல எத்தனது ஒரே ஒரு அவை தான் இருக்கு, சட்ட கீழவை மட்டும்தான் இருக்கு, கீழவை மட்டும்தான் இருக்கு. அது மத்த இத இப்ப மேலவையை நீக்கிட்டாங்களா? ஆமா நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சா இல்லையா? அதனால நம்ம மாநில சட்டமன்றத்துல பார்த்தோம். அது தவிர்த்து நீதித்துறையை பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 214 முதல் 237 வரைக்கும் நீதித்துறை, ஹைகோர்ட்டை பத்தி. ஆனா வழக்கறிஞர், மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி குறிக்கிறது 165. நீதித்துறையை பத்தி குறிப்பிடக்கூடியது 214 to 237 அப்படின்றது நல்லாக தெரியணுமா இல்லையா? நெக்ஸ்ட் ஆளுநரை பத்தி இப்ப வந்து படிநிலைகளை பார்ப்போம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர் வந்து ஒரு நிர்வாக தலைவர். அப்ப மாநில அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டோம்னா யார சொல்லணும்? கிடையாது, முதலமைச்சரை சொல்லணும். பெயரளவு நிர்வாக தலைவர் அப்படின்னா என்னது? ஆளுநர். நிர்வாக தலைவர் வேற, அதாவது முதலமைச்சரை தான் சொல்லணும். இந்த மாநில அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யார சொல்லணும்? முதலமைச்சரை தான் சொல்லணும். பெயரளவு நிர்வாக தலைவர், பேருக்கு இவர் நிர்வாக தலைவர்ப்பா. இப்ப வந்து எதிரால நான் இப்ப ஆளுநரை பத்தி குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கனடால இருந்து இந்த சட்ட திருத்தங்கள் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க? அமெரிக்கால இது ஏன் மாறி இருக்கு? ஏன் அங்க பார்லிமெண்டரிய மட்டும் ஏன் அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க, இங்க ஏன் எடுத்தாங்க? அங்க பிரசிடென்ட தனி ஒரு அமைப்பு மூலமாக எம்பிகள் எல்லாம் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? பிரசிடென்ட தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லையா? அது ஒரு முறை. ஆனா இவர் என்னது? அப்பாயிண்டட் பர்சன். என்னது? இவர் வந்து என்ன நியமிக்கிறாங்க. யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அப்ப ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் அல்லது 2 மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆளுநர் இருக்கலாம். அப்ப ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம், 2 மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்ற முறையையும் குறிப்பிடுறாங்க. அப்ப இவர் என்னது? தேர்ந்தெடுக்கப்படவில்லை, தேர்வு செய்யல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இவரை நியமிச்சிருக்காங்க. நியமிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரு? குடியரசுத் தலைவர் அப்படின்றது நல்லா தெரியும். அப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம், இல்ல 2 மாநிலத்துக்கு சேர்ந்தது என்னது ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்றது தான் இருக்கு. அதெல்லாம் பத்தி இப்ப படிநிலையா பார்ப்போம். அதை தவிர்த்து இவர் வந்து என்னன்னா அரசின் தலைவர் தான். அப்ப அரசாங்கத்தின் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார சொல்லலாம்? முதலமைச்சரை சொல்லணும். அப்ப அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். பேரளவு தலைவர் என்னது? நிர்வாக தலைவர். அப்படி பேரளவு நிர்வாக தலைவர் வேற, நிர்வாக தலைவர் வேற அப்படின்றது நல்லா என்னது 2க்கான வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இவங்களோட மத்திய அரசோட முகவர் கூட யார சொல்லலாம்? ஆளுநரை சொல்லலாம். ஏன்? ஏன்னா அங்கிருந்து தான் நேரடியாக நியமிக்கப்படுறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணல? தேர்வு படத்துல. ஆனா அமெரிக்காவோட இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநரை என்ன பண்ணுவாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. தேர்தல் வச்சு, எலெக்ஷன் மறைமுக தேர்தல் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. யார? அமெரிக்காவோட சட்ட திருத்தத்தை வச்சு. சரிங்களா? அவங்க சட்ட முறைகள் இருக்கும்ல, அவங்களோட இது கான்ஸ்டிடியூஷனை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? தேர்ந்தெடுத்து இருக்காங்க ஆளுநரை. ஆனா கனடாவை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுத்தல் முறை கிடையாது, நியமன உறுப்பினர். அதனாலதான் இவங்க கனடால இருந்து எதை எடுத்திருக்காங்க? ஆளுநரை நியமிக்கும் போது வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆனா இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும். என்ன விஷயம் மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் மத்திய அரசோட முகவராக இருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆமா இப்ப ஒரு ஆளுங்கட்சி இருந்துச்சுன்னா அந்த ஆளுங்கட்சி தான் யாரை தேர்ந்தெடுக்குது? அவங்களுக்கு தேவையான விசுவாசமாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட தேர்ந்தெடுக்குது. 2 பேருமே அப்படி சொல்ல முடியாது. யார? பிரசிடென்ட் கூட மாநிலங்களவையும் மக்களவையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க பிரசிடென்ட. ஓகேங்களா? ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணுவாங்க? ஆளுநராக நியமிப்பாங்க. எடுத்துக்காட்டாக நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த ஆளுநரா யார் நியமிச்சிருக்காங்க? தமிழகத்தை சேர்ந்தவர்களை ஒருத்தவங்களை வந்து ஆளுநர் நியமிச்சாங்க. யாரு? பிஜேபி பார்ட்டி. அவங்க பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாங்க?
தமிழிசைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா இல்லையா? தெலுங்கானாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஒரே ஒரு ஆளுநராக யார் விளங்கினா? தமிழிசை விளங்கினாங்களா இல்லையா? அப்ப அந்த தமிழிசை என்பவர் என்னன்னா ஆளுநர். யாருக்கு விசுவாசமாக இருந்தாங்க? அதாவது இப்போ உள்ள கட்சி யாரு வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க? பிஜேபி பார்ட்டி வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. மத்திய அரசுல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட இதுல இருக்கக்கூடியவங்களை, சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஆளுநராக நியமிப்பாங்க. அப்படி நியமிச்சவங்க தான் யார? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை. புரிச்சுதானே? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? மத்திய அரசு முகவர்னு சொல்லி சொல்றாங்க. மாநில அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த குடியரசுத் தலைவர் நியமனம் வந்து எப்போ பண்றாரு? எந்த ஆர்டிகல் பண்றாரு? 155வது ஆர்டிகல் படி ஆளுநரை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். சரிங்களா? யார் நியமனம் செய்யறாரு? இது ஆளுநரை நியமனம் செய்யறாரு 155. ஆனால் இவரை யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு. ஆளுநரை யார் பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பாங்க? நியமனம் செய்கிறாரு. பதவி பிரமாணம் ஒண்ணு இருக்குல்ல, நான் தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி பிரமாணம் வகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, என்னது ஆண்டவன் சாட்சியாக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. நீதியில யார் இருக்கா? உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே என்ன பண்ணுவாரு? இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு ஆளுநருக்கு. ஆனா குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். உயர் நீதிமன்றம் வேற, உச்ச நீதிமன்றம் வேற. சரிங்களா? ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் என்ன இருக்கும்? ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம், இல்ல 2 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரு உயர் நீதிமன்றங்கள் இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, கிட்டத்தட்ட நம்மள்ட்ட மட்டும் 25க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க தற்போது. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கிறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, குடியரசுத் தலைவர் நியமனம் 155 ஓகே. யார் நியமிப்பா? அவர் வந்து என்னன்னா பதவி பிரமாணம் நியமிப்பாரு அப்படின்னு சொன்னா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி, தலைமை நீதிபதி. சரிங்களா? நெக்ஸ்ட், 1979 கீழே இவங்களை பத்தி ஒரு சில குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிராப்டிங் கமிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு, வரைவு குழுன்னு ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி என்னன்னா, அந்த வரைவு குழு சொல்லுது என்ன சொல்லலாம், ஆளுநர் என்பவருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேர்தல் வைக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில தேர்தல் வச்சு அவரை எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? இந்த வரைவு குழு சொல்றாங்க. எந்த சட்டத்தில் 1979 கீழ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இது சொல்றாங்க. சொல்றப்ப யார் ஏத்துக்கல? யார் ஏத்துக்கல? அப்போ உள்ள அரசாங்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டி ஏத்துக்கல. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சரும் ஒரு கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு, அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா அதே கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சர் தானே ஆளுநரையும் நியமிப்பாரு, ஆளுநரையும் அவர் தானே நியமிப்பாரு, கரெக்ட் தானே? ஆளுநரையும் அவர் வந்து அந்த ஆளுநர் போஸ்டுக்கு எலெக்ஷன் வச்சு நடத்தும் போது அவர் தான் அந்த எலெக்ஷன் பார்ட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அது நியமிப்பாங்களா இல்லையா? ஆளுநரை என்ன பண்ணுவாங்க, நியமிக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு இவர் தான் வந்து அந்த பார்ட்டியை வந்து நியமிப்பார். எக்ஸாம்பிளா ஒரு உறுப்பினர்னு வச்சுக்கலாம், அவரோட கட்சி உறுப்பினரே என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு நிப்பாட்டி ஜெயிச்சா அவங்களோட இதே வந்து உள்ள வந்துரும்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்சிக்காரர்களே ஆள்வாங்கல்ல, அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டே என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. மத்திய அரசே எடுத்து நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்ப 1979 கீழ் இல்லை இது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. 1900 அதுக்கப்புறம் இவங்களோட தகுதியை பத்தி சொல்லக்கூடியது எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், 157 இவரோட தகுதி, இவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத பத்தி குறிப்பிடக்கூடியது என்ன. அதே மாதிரிதான் யாருக்கும் தகுதி சொன்னோம், குடியரசுத் தலைவருக்கும் சொன்னோம், துணை குடியரசுத் தலைவருக்கும் சொன்னோம். ஆளுநர் இருக்காரு, ஆனா துணை ஆளுநர் கிடையாது. சரிங்களா? அது மாநில அரசாங்கத்துக்கு. சொல்ல போனோம்னா குடிமகனாக இருக்கணும். என்ன குடிமகனாக? இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா என்ன கிடையாது இதுல, இந்த 2 விஷயமும் எதுல இல்ல, நம்மளோட அரசியலமைப்புல கிடையாது. ஆனா சொல்லுவாங்க எதுல இருக்கு, இது 2 குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும், வெளி மாநிலத்தவரா இருக்கணும். அந்தந்த மாநிலத்தவரை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்தந்த மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்கக்கூடாது.
இப்ப தமிழகத்துல ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா அவர் எங்க இருக்கலாம், கேரளாவை சேர்ந்தவரா இருக்கலாம், கர்நாடகாவை சேர்ந்தவரா இருக்கலாம், ஆந்திராவை சேர்ந்தவரா இருக்கலாம். ஆனா எந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது, தமிழகத்தை சேர்ந்தவராக இருத்தல் கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாநில முதல்வரை கலந்தாலோசிக்கணும்னு சொல்றாங்க. ஆளுநரை நியமிக்கும் போது, ஆளுநரை இங்க இது நியமனம் பண்ணும் போது பிரசிடென்ட் என்ன பண்ணணும், அந்த மாநிலத்தோட முதலமைச்சர்கிட்ட கலந்தாலோசிக்கணும்ன்றாங்க. ஆனா இப்ப உள்ள அரசு அப்படி பண்றது கிடையாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறணும் என்ன பண்றாங்க, இது வந்து என்னது, இது மட்டும்தான் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, எதுல இல்ல, நடைமுறையில கிடையாது இந்த ரெண்டும். ஆனா வெளிமாநிலத்தவரை கண்டிப்பா நியமிக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாநில முதல்வர்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது, சும்மா சொல்றாங்க, வேணா இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், பதவிக்கான நிபந்தனைகள், அவருக்குன்னு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் 158வது ஆர்டிகல் சொல்லுது, அவருக்கு என்ன ஆளுநராக இது பதவி வைக்கும் போது ராஜ் பவனம் அப்படின்ற ஒரு இது மூலம் தங்குவார். நம்ம தமிழகத்தை ராஜ்பவன். அவரை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் என்ன இருப்பாரு, ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடியரசுத் தலைவருக்கு. இவருக்கு பொறுத்த வரைக்கும், ஆளுநருக்கு பொறுத்த வரைக்கும் ராஜ் பவன் அப்படின்றத என்னது, வாடகையின்றி என்ன கொடுப்பாங்க, அவர் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவரோட ஃபேமிலிக்கும் அலோன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இருக்கிறது லக்கு தான், பயங்கரமான லக்கு. யாரா வேணா இருக்கலாம். யாரா இருக்கலாம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியாக இருக்கலாம், இல்ல ஓய்வு பெற்ற என்னது இது அரசு அதிகாரியா இருக்கலாம், ஓய்வு பெற்ற ஏதாவது ஒரு இருக்கலாம், ஆர்மி மேனா இருக்கலாம், இல்ல யாரா வேணா இருக்கலாம். ஆனா யாருக்கு விசுவாசமா இருக்கணும், யாருக்கு விசுவாசமா இருக்கணும், ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் யாரு அமரலாம், ஆளுநராக அமரலாம். சரிங்களா? அததான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சுதானே? இப்ப இவங்களோட இது வந்து என்னன்னா ராஷ்டிரபதி பவன் சொல்றாங்க. ஆனா ஊதியம், இப்ப வந்து ஒரு மாநிலம் இருக்கு, ஒரு மாநிலத்துக்கு ஊதியம், அவரோட ஊதியம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3,50,000 ரூபாய். சரிங்களா? 3,50,000 ரூபாய் அந்த மாச ஊதியம். அந்த ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குடியரசுத் தலைவர் சொல்லுவாரா, இல்ல மாநில அரசாங்கம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் தான் அவரோட பதவி இதையும் என்னது நிர்ணயிப்பார், அவரோட என்னது ஊதியத்தையும் நிர்ணயிப்பார். 3.5 லட்சம் ரூபாய் அப்படின்றது சொல்றாங்க. சரி, 50 லட்சம் ரூபாய். சரிங்களா? அதாவது 3,50,000 ரூபாய்ன்றது என்ன சொல்றாங்க, இதுல சொல்றாங்க 3,50,000 ரூபாய் என்பது யாருடைய இது, ஆளுநருடைய சம்பளம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா சொல்லிருக்க பிறகு இப்போ 2 மாநிலத்துக்கு சேர்ந்து இருக்காரு, அப்ப நம்ம பாதி அவங்க பாதி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மக்கள் தொகையின் அடிப்படையில கொடுப்பாங்க. நம்ம மக்கள் தொகை அவங்களோட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம பாதி அமௌண்ட் கொடுப்போம். இவங்க வந்து நம்ம மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோட கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அப்ப 3,50,000 2ஆக பிரிச்சு கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில தான் கொடுப்பாங்களே தவிர இவங்க அதிகமாகவும் இவங்க குறைவாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சுதானே? இதுதான் வந்து எனது ஊதியம். இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உறுதிமொழி பதவி பிரமாணம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பதவி பிரமாணம் யார் எழுதுன்றா, 159 ஆர்டிகல் யார் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் இவர் எது பண்ணுவார், பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள் சொல்லி குறிப்பிடுது. அந்த பதவி காலத்தை குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் 156. எத்தனை, 5 ஆண்டுகள் தான். அது எங்க வேணா இருக்கலாம். என்னன்னா இப்ப இங்க தமிழகத்துல 2 மாசம், அந்த 2 வருஷம் நான் வந்து உட்கார்ந்துட்டேப்பா, அப்ப நான் கர்நாடகாலையும் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னா அங்கேயும் போய்க்கலாம். ஆனா அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணாம இருக்கலாம். அந்த 2 வருஷம் கழிச்சு யாருக்கு பிடிக்கலனா, குடியரசுத் தலைவருக்கு பிடிக்கலனா அவரை தூக்கிடுவார், வேண்டாம் புது ஆள் வந்து நியமிச்சுக்கிறோம், வச்சுக்கலாம். அவர் 5 வருடத்துக்கு அப்புறமும் வந்து மறுபடியும் இதுவும் பண்ணலாம், மறுபடியும் என்னது நியமனம் பண்ணலாம். 10 வருஷம் கூட ஆக்கலாம், இல்ல 8 வருஷம் கூட ஆக்கலாம். அது ஆனா 5 வருஷம் தான் அவரோட பதவி காலம். 5 வருடம். ஆனா இவருக்கு என்னது நிரந்தரம் கிடையாது. இந்த பதவி 5 வருடம் இருக்கலாம். 5 வருடம் பிடிக்கல, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கோட இதை பெறல, நலனை பெறல அப்படின்னா என்ன பண்றாங்க, புரியல, அவர் பிடிக்கலன்னா நிராகரிச்சிருவாங்க, தூக்கிடுவாங்க. 5 வருஷத்துக்கு கூடாலே தூக்கிடுவாங்க. ஆனா 5 வருடத்துல நான் இங்க 3 வருஷம் ஆண்டுக்கிறேன், இங்க 3 வருஷம் ஆண்டுனா அவரு முடிவு பண்ண முடியாது. யார் அதை முடிவு பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர்.
அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாது, அந்த பதவியில இருக்கலாமா கூடாதா அப்படின்றத குடியரசுத் தலைவர் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? புரிச்சுதானே? இது வந்து 5 ஆண்டுகள். இதை தவிர்த்து நம்மளோட இதுல வந்து என்னன்னா அரசாங்கத்துல ஒரு குறிப்பிட்ட சட்டமன்றத்துல என்ன இருக்கும்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த பகுதிகளில் பூரா பழங்குடியினர் அமைச்சர் அப்படின்னு சொல்லி நல்ல அமைச்சர், பழங்குடியினர் நல்ல அமைச்சர்னு ஒன்று இருப்பார். அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவரை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் தேர்ந்தெடுப்பா? ஆளுநர் தேர்ந்தெடுப்பார். யார் தேர்ந்தெடுப்பாரு? ஆள்ல தேர்ந்தெடுப்பாரு. எத்தனை மாநிலங்கள்ல? சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா அப்படின்ற 4 மாநிலங்களையும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அப்படின்றது ஒருத்தர் இருப்பாரு. அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. அந்த ஆர்டிகல் என்ன? 164. இவருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரமும் இருக்கு. அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் என்னது? அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? 213. நம்மளோட ஆளுநருக்கு என்ன இருக்கும்? அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளா சட்டமன்றம் வந்து லீவா இருக்குன்னா என்ன, விடுமுறை விட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? சனி ஞாயிறு லீவுன்னு வச்சுக்கிறோமே, அந்த மாதிரி விடுமுறை டயத்துல அவசரமா ஒரு சட்டம் இயற்றணும். அப்ப என்ன பண்ணலாம்? அம்மைக்கு ஆளுநர் போடலாம், சட்டத்தை போடலாம், திடீர்னு ஒரு சட்டத்தை போடலாம். அதுக்கான அதிகாரம் தான் என்னது? 213. அந்த திடீர்னு ஒரு சட்டத்தை போடுறதுக்கு சட்டமன்றம் லீவா இருக்கிறப்ப இல்ல சட்டமன்றம் நடக்காதப்ப என்ன பண்றாரு? இவர் டக்குன்னு ஒரு அவசர சட்டத்தை போடுறாரு அப்படின்னா அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை குறிப்பிடக்கூடியது 213. அதுதான் வந்து இப்ப நிறைய இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? நிறைய இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் அந்த வெள்ளம் வர சூழ்நிலைலாம் டக்குன்னு வந்து யாரும் போட முடியாது. முதலமைச்சர் இருக்க மாட்டாரு, அமைச்சர் கூடவும் முடியாது டக்குன்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க? டக்குனு ஆளுநர் தான் என்ன பண்ணுவாரு? முடிவெடுத்து போட்டுருவார். டக்குன்னு அவர்கிட்ட தான் வந்து போகும். இப்ப எக்ஸாம்பிளா சொல்ல போனோம்னா அவரோட அதிகாரத்தின் கீழ தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களா, முன்னால இருந்தாங்களா இல்லையா? அவங்க இறந்ததை அறிவிச்சதே ஆளுநர் தான் அறிவிச்சார். யாரும் அறிவிக்கல, யாருமே அறிவிக்க விட மாட்டாங்க. யாரும் அறிவிப்பாங்க? ஆளுநர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் தான் சொல்லுவார். சரிங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். சரி, அதே போலதான் இப்போ உள்ள தற்போது உள்ள யாரு ஆளுநர்? யாரு? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சரிங்களா? அர்லேக்கர் அப்படின்றவர் என்னது சொல்லியிருப்பாங்க? இவர் தான் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இவர் வந்து இப்போ உள்ள தற்போது உள்ள முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை என்ன பண்ணிருக்காங்க? நியமனம் பண்ணிருக்காரு. சரிங்களா? ஓகேவா? அதுதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட அதிகாரம் மூலமா. சரிங்களா? இவரோட அதிகாரத்தை பத்தியும் அவரோட பத்தியும் வந்து குறிப்பிடக்கூடிய விஷயம் குரூப் 4க்கு தேவையான விஷயங்கள் இவ்வளவு போதுமான. குரூப் 1க்கு நிறைய தேவை, குரூப் 4க்கு இவ்வளவு போதுமானதான். நெக்ஸ்ட் முதலமைச்சர் இருக்காரு. முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட 234 தொகுதிகள் இருக்கு. இது 2ஆல வகுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 117 கிடைக்கும். பிளஸ் 1 இது ஆங்கில இந்தியர்களை தேர்ந்தெடுப்பாங்க. யார? ஆங்கில இந்தியரை இது ஒண்ணு இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இது ஆமா ஆங்கில இந்தியர். புரியல பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மை தான். பிளஸ் 1ன்றது ஆங்கில இந்தியரை ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? 118 சீட்ன்றது தேர்ந்தெடுப்பாங்க. அது உனக்கு புரியாது. அது நியமனமா இருக்கும். ஆனா அது இப்போ இல்ல 2019 காலகட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க? அந்த இதை நீ இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆங்கில இந்தியரை தேர்ந்தெடுக்கிறத இக்னோர் பண்ணிட்டாங்க. அது சொல்றேன் என்னன்னு. சரிங்களா? ஆனா அதை தவிர்த்து முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 164வது ஆர்டிகல் அவரை பத்தி சொல்லுது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாருன்னா என்ன பண்ணலாம்? ஆட்சியில அமையலாம். ஆனா அதே போல நம்மளோட இந்த அசாம் மாநிலத்தோட முதலமைச்சர் தெரியுமா? அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட எவ்வளவுனா 124 தொகுதின்னு நினைக்கிறேன். 124 தொகுதியில கிட்டத்தட்ட 24 21 தெரியல, 26. சரி, 126 தொகுதி. அந்த 126ல 64 தொகுதி ஜெயிச்சா போதும், பெரும்பான்மை நிரூபிச்சலாம். ஆனா நம்ம இதுல எவ்வளவு இருக்கு? 234. அதனால என்னது அவங்க இது பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் எல்லா மாநிலத்துக்கும் பெரும்பான்மையை நிரூபிச்சா அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க முதலமைச்சரை யாரை உட்கார வைக்கிறோம்? அவங்களோட தலைவரை உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அல்ல அந்த கட்சி உறுப்பினராக இருக்கலாம், இல்ல அந்த கட்சி தலைவராக இருக்கலாம், இல்ல அந்த கட்சிக்கு மூத்த உறுப்பினராக கூட இருக்கலாம். என்ன நியமிப்பாங்க? முதலமைச்சராக முன்மொழிவாங்க. அதன் அடிப்படையில இது பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப முதலமைச்சரை நியமிப்பவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆளுநர். பதவி பிரமாணம் பண்ணி வைக்கவரு ஆளுநர். 164 அடிப்படை. 163வது என்ன சொல்லுதுன்னா சரத்து அமைச்சரவை நிர்வகிப்பது. அமைச்சரையே இப்ப வந்து எழுத்து வகையில் இப்ப நான் சொன்னா இல்லையா?
அதாவது என்னன்னா பிரதமர்கிட்ட இருக்கும். பிரதமர்கிட்ட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா கேபினெட் அமைச்சரை பூரா அவர் நோட் பண்ணி என்ன பண்ணுவாரு, இத்தனை பேருக்கு இத்தனை பதிவுன்னு சொல்லிட்டு யார்ட்ட கொடுப்பாரு, யார்ட்ட கொடுப்பாரு, பிரசிடென்ட்ட கொடுப்பாரு. அது போலதான் இங்கே என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எழுதுவார். எழுதி இத்தனை இந்த இவங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுக்குறேன், கேபினெட் அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு இதுல மாற்றம் ஏற்படுத்தலாமா இல்ல வேண்டாமா அப்படின்றது ரெண்டு பேரும் கலந்துரையாடிக்குவாங்க. அதுக்கப்புறம் மாற்றம் ஏற்படுத்தலாம் இல்ல என்னன்னா அதே இதையும் வச்சுக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நிர்வாகம் ஆளுநர் செய்வார். சரிங்களா, அதான் பேரளவு நிர்வாகத்துல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, 163வது ஆர்டிகல் அமைச்சரை நிர்வாகிப்பது. அதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 234 தொகுதியில 118 தொகுதி ஜெயிச்சிருந்தா அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சிருந்தாங்க என்ன பண்ணலாம், அமைச்சரையே பிடிக்கலாம். இப்ப தற்போது அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு, இழுபறியா இருந்துச்சு. 108 தொகுதி என்ன பண்ணிருப்பாங்க தொகுதி, யார் வந்து பிடிச்சிருப்பா, ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர்த்து அது யார் யார் கூட்டணி சேர்ந்தாங்க, காங்கிரஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் அவர் பேர் என்ன, விசிகா என்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கப்புறம் வேற யாரு, மற்ற கட்சிகள் ஏனிமரம் இந்த மாதிரி ஒரு கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 118 பெரும்பான்மையை நிரூபிச்சாங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்றத்துல யார வந்து இது முதலமைச்சரா நியமிச்சாங்க, இப்ப ஜோசப் விஜய் அவர்களை நியமிச்சாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் 164 ஆர்டிகல் என்ன சொல்லுது, முதலமைச்சரை நியமிக்கக்கூடியது, அதே மாதிரி அமைச்சரவை குழுக்களை நியமிக்கக்கூடியதுதான் இந்த 164. அதை தவிர்த்து 167 சரத்து வந்து சட்டமன்ற நிர்வாக முடிவுகளை தெரிவிப்பது. நிர்வாக முடிவுகள் சட்டமன்றத்துல 2 மன்றங்கள் இருக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு அவை தான் இருக்கு. அந்த அவைகளின் நிர்வாக முடிவை தெரிவிக்கக்கூடியது என்னது, 167 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப தற்போதுள்ள முதலமைச்சருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் மே 10, 2026 என்ன பண்ணாரு, பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். யாரு பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரு பண்ணி வச்சாங்க, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படின்றவரு பண்ணி வச்சாரா இல்லையா, ஆமா, அததான் சொல்றாங்க. இதை தவிர்த்து நீதித்துறை அப்படின்றது இருக்கு. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 165வது வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது என்ன, நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னது 165 தலைமை வழக்கறிஞரை குறிப்பிடுறாங்க அப்படின்றது. ஆனா நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 214 முதல் 237 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல். அது நமக்கு மொத்தமா படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கிறோம் தான். மொத்தம் உயர் நீதிமன்றம் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 25 நீதிமன்றங்கள் இருக்கு. இப்ப தற்போது மட்டும் என்னன்னா கடைசியாக கட்டப்பட்ட உயர் நீதிமன்றம் எது அப்படின்னா எது சொல்லலாம், 1/2019 ஜனவரியில ஆந்திராவில கட்டப்பட்டுச்சு. சரிங்களா, ஆந்திராவில கட்டினாங்க. அது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் உரிய ஒரு நீதிமன்றமாக விளங்குது. நெக்ஸ்ட் என்னன்னா சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிந்திர மோகன் ஜீஸ்வஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஸ்ரீவஸ்தா. சரிங்களா, மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தா அப்படின்றவரு என்ன பண்றாரு, சென்னையின் தலைமை வழக்கறிஞராக, சென்னை ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதோட தலைமை வழக்கறிஞராக இருக்காரு. 2025 ஜூலைல நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் தமிழகத்தின் வழக்கறிஞர், தமிழகத்தோட இது மாநில வழக்கறிஞராக யார் விளங்குறாரு அப்படின்னு சொன்னா விஜய் நாராயணன் அப்படின்னு. அதுவும் ஒரே பேரா சிங்க் ஆகுதா இல்லையா. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா விஜய் நாராயணன் ஏடிஎம்கே காலகட்டத்தில், அதாவது ஏடிஎம்கே இருந்தாங்கல்ல அவங்களோட காலகட்டத்திலையும் இவர் தான் வழக்கறிஞராக இருந்தாரு. யாரோட வழக்கறிஞராக, யாராக, தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞராக, மாநில அரசு வழக்கறிஞராக அவர் ஏடிஎம்கே காலகட்டத்திலையும் இவர் தான் இருந்தாரு. இப்ப தற்போது யாரை நியமிச்சிருக்காங்க, விஜய் நாராயணனை 13/2026 மே 10 யார் பிரமாணம் செய்யறாங்க, முதலமைச்சர் மே 10 2026 இது 2026 இதுல வந்து இது பண்றாங்க. ஆனா 13/2026 மேல என்ன பண்றாங்க, விஜய் நாராயணனை தமிழகத்தோட தலைமை வழக்கறிஞராக இது பண்றாங்க. சரிங்களா, புரிஞ்சுதானே, இதுதான். ஆனா முன்பு இருந்தவர், இவருக்கு முன்பாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வி.எஸ். ராமன் அப்படின்றவரு. இவர் என்ன பண்ணிட்டாங்க, பதவியில இருந்து விலகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரை நியமிச்சிருக்காங்க, விஜய் நாராயணன். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்ச அமைப்புன்னு சொல்றாங்க. ஆனா தனிச்ச அமைப்பா என்னன்னு ஆளுங்கட்சியை பொறுத்துதான் அமையதை தவிர தனித்த அமைப்புன்றது இதுல தெரியல. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஆமா, உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரு, மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தா. சரிங்களா,
அப்படின்றது. அதுக்கப்புறம் தமிழகத்தின் வழக்கறிஞராக யார் விளங்குறாரு? விஜய் நாராயணன். அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர், நம்மளுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாட செய்கிறார் அப்படின்ற மாதிரினா நியூஸஸ்ல எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுதான் வந்து என்னது, அரசர் விஜய் நாராயணன் 13/2026 மேல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்பு இருந்தவர் யார் அப்படின்னா BS ராமன் அப்படின்றவர் இருந்தாரு இவருக்கு முன்பாக. புரிஞ்சுதானே? இதுதான் வந்து என்னது, நம்மளோட மாநில நிர்வாகத்தை பத்தி குறிப்பிடக்கூடியது. இவ்வளவுதான் கேட்பாங்க, இது தவிர நிறைய தேவையில்லை. ஆமா, Group 4 மற்றும் என்ன சொல்லலாம், TNUSRB எக்ஸாம்ல இதான் கேட்பாங்க. இதை தவிர தேவையில்லை. சரிங்களா? எதுல? Group 4ல. இதை தவிர நேரம் தேவையில்லை. அதை தவிர்த்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, அந்த ஆளுநர்ல ஒரு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? இவருக்கு இருக்கு. அவசர நிலை பிரகடனத்தை நிலைநிறுத்தலாம். அவசரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர நிலை 352, 356, அதுக்கப்புறம் 360 அப்படின்னு இருக்காரு இல்லையா? இது வந்து பினான்சியல் நிதி. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது மத்திய, இதை பொறுத்த வரைக்கும் என்னது மாநிலம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இவர் நேரடியாக என்ன பண்ண முடியாது, அவசர நிலை பிரகடனத்தை எது பண்ண முடியாது. யாரோட கன்சல்டிங் பேர்ல பண்ணணும்? குடியரசுத் தலைவரின் கன்சலோட என்ன பண்ணணும், ஆளுநர் இது இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அவசர நிலை பிரகடனத்தை வெளியிடலாம். அதாவது ஒரு உள்ளூர் கலவரம் ஏற்பட்டுச்சு மாநிலத்துல, சின்ன எக்ஸாம்பிளா இப்ப திருப்பூர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, வட மாநிலத்தவர் வந்து தமிழர்களை பூரா அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன கலவரங்கள் இருந்து பெரிய கலவரமா உருவாயிருச்சு, வட மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் உருவாயிருச்சு அப்படின்னா உள்ளூர்ல யாரோட கண்ட்ரோல் வந்துடும்? ஆளுநரோட கண்ட்ரோல் வந்துடும். ஆனா குடியரசுத் தலைவர் ஆலோசனையின் அடிப்படையில ஆளுநர் ஆட்சி செய்வார். சரிங்களா? 352 மத்திய அரசு. சரிங்களா? அத 356 யாரு? மாநில அரசு. அதே போல என்னன்னா 360 பினான்சியல் நிதி நெருக்கடி. இதுதான் வந்து குறிப்பிடுது. 3 வகையான நெருக்கடிகள் இருக்கு. என்னது? குடியரசுத் தலைவர் சொல்லுவாரு, அவரின் பேர்ல இவர் ஆழ்வார், ஆளுநர் ஆழ்வார். புரிஞ்சுதானே? குடியரசுத் தலைவர் சொல்லுவாரு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில கொடுப்பாரு. சரியா? புரிஞ்சுதானே? நோட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே என்னது, முக்கியமான ஒரு விஷயம் தான். எல்லாத்தையும் பார்த்துக்கணும். மாநில நிர்வாகம் என்னது, இன்னைக்கான டாபிக் என்ன ஆச்சு, முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வகுப்புல பார்ப்போம். நிறைய விஷயங்கள் சொல்றோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? தேங்க்யூ.